வருகிற 16ஆம் தேதி விழுப்புரத்தில் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா நடைபெறுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்து 25 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வென்று ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரபூர்வமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மாநில கட்சி என்று அறிவித்து பானை சின்னத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கென ஒதுக்கியுள்ளது. இந்த அங்கீகாரத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான இந்த அங்கீகாரத்தை வழங்கிய விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிகளை சார்ந்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் வருகிற 16ஆம் தேதி இந்த வெற்றி விழாவை கொண்டாடுகிறோம். அதனைத் தொடர்ந்து சிதம்பரத்திலும் இதே விழாவை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். நாள் பின்னர் அறிவிக்கப்படும். வருகிற மார்ச் 29ஆம் தேதி மகளிர் அணியின் சார்பில் திருவண்ணாமலையில் இதே தேர்தல் அங்கீகார வெற்றி விழா நடைபெற உள்ளது. இந்த மகத்தான வெற்றியை 1999ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலில் இறங்கிய போது கடுமையான வன்முறை வெறியாட்டம் தலித் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டது. அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த வெற்றியை சமர்ப்பணம் செய்கிறோம். தமிழக அரசு இன்று நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. அனைத்து தரப்பாரும் வரவேற்கக்கூடிய வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. குறிப்பாக பெண்களை தொழில் முனைவோர்களாக மேம்படுத்துவது என்கிற அடிப்படையில் 20 விழுக்காடு மானியத்துடன் 10 லட்சம் ரூபாய் கடன் வழங்கும் திட்டத்தை அறிவித்திருப்பது ஒரு புதிய திட்டம். இதை வரவேற்று பாராட்டுகிறோம். அதேபோல வீட்டு மனை இல்லாத மக்களுக்கு 5 லட்சம் பேருக்கு பட்டா வழங்குவதென்ற ஒரு இலக்கை நிர்ணயித்து தமிழக அரசு பட்டா வழங்குவதற்கான செயல் திட்டத்தில் இறங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்திற்கு மேலும் 70 கோடி ரூபாய் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்து அந்த திட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு தமிழக அரசு முன்வந்திருப்பது பாராட்டுதலுக்குரியது. கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்கிற அறிவிப்பு பின்தங்கிய இந்த மாவட்டங்களை மேம்படுத்துவதற்கு வழிவகுக்கும். பல்லாயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அந்த வகையில் கடலூர் விழுப்புரம் மாவட்ட மக்களின் சார்பிலே தமிழக அரசுக்கு பாராட்டுதல்களையும் நன்றியையும் உரித்தாக்குகிறோம். விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கையை ஏற்று செய்யூர் தொகுதியில் 800 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் உருவாக்க தமிழ்நாடு அரசு முன்வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அத்துடன் செய்யூரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்குவதற்கான அறிவிப்பை செய்திருப்பது விடுதலை சிறுத்தைகளுக்கான ஒரு நன்மதிப்பாக மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்காகவும் முதல்வருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதே வேளையில் இந்த பட்ஜெட்டில் நாங்கள் பதவி உயர்வுக்கான
சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வைத்ததுடன் சிறப்பு கூறுகள் திட்டத்திற்கான செயல் திட்டங்களை அறிவிக்க வேண்டும். அதற்கான சட்டம் ஏற்கனவே வந்துவிட்டது. என்றாலும் சிறப்பு கூறுகள் திட்டத்தின்படி SC/ST சமூகத்தினருக்கான நிதியை வெளிப்படையாக ஒதுக்கீடு செய்து அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். இந்த பட்ஜெட்டில் அது தொடர்பான எந்த அறிவிப்பும் இல்லை என்பது ஏமாற்றம் அளிக்கிறது. என்றாலும் மானிய கோரிக்கைகளின் போது இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று நம்புகிறோம். வேறு என்ன? டாஸ்மாக் முறைகேடு 1000 கோடி முறைகேடு செர்விக்கல் கேன்சர் புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்தியா முழுக்க நம்ம தான் தொடர்ந்து ஒரு தமிழகத்தில் பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் கர்ப்பவாய் புற்றுநோய் பெருகி வருகிற சூழலில் அவற்றை தடுப்பதற்குரிய திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்தி வந்தோம். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அந்த கோரிக்கையை ஏற்று அந்த திட்டத்தை அறிவித்திருப்பது, அதற்கென்று நிதியை ஒதுக்கீடு செய்திருப்பது ஆறுதலை தருகிறது. அதற்காகவும் தமிழ்நாடு அரசை பாராட்டுகிறோம். சார், இந்த டாஸ்மாக் முறைகேடு 1000 கோடி குற்றச்சாட்டு இருக்குது, இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஊழல் முறைகேடு நடந்திருந்தால் சட்டப்பூர்வமாக அதை அமலாக்கத்துறை எதிர்கொள்ளும், அணுகும். தமிழ்நாடு அரசு அல்லது இந்த துறை, உள்துறை சட்டப்பூர்வமாக அதை எதிர்கொள்ளும். எந்த அளவுக்கு அதில் ஆதாரபூர்வமான தரவுகள் கிடைத்திருக்கின்றன என்று நமக்கு தெரியாது. ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அந்த அறிக்கையை மட்டுமே வைத்துக்கொண்டு நாம் இதில் கருத்து சொல்ல இயலாது. சார், ஸ்ரீவைகுண்டத்தில் மாணவர்களுடைய மோதல் ஏற்பட்டு ஜாதி அடையாளங்களை இன்றைக்கு பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியரும் எஸ்பியும் அந்த பெயிண்ட் வச்சு டப்பா வச்சு அவங்கள அழிக்க சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் பள்ளியில் ஏற்கனவே நாங்குநேரி சின்னத்துறை தாக்கப்பட்ட போது நீதியரசர் சந்துரு அவர்களின் தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பெற்றது. அவர் விரிவாக ஆய்வு செய்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறார். அந்த அறிக்கையில் மிக முக்கியமாக பள்ளி மாணவர்களிடையே சாதி உணர்வை தூண்டும் வகையில் சாதிய மதவாத அமைப்புகள் செயல்படக்கூடாது, அதற்கு இடம் தரக்கூடாது, அதற்கான அடையாளங்களை அனுமதிக்கக்கூடாது போன்ற அறிவுறுத்தல்களை தந்திருக்கிறார், பரிந்துரைகளை தந்திருக்கிறார். பள்ளி மாணவர்களின் கைகளிலே சாதி அடையாளங்களுக்கான கயிறுகளை கட்டுவது, அவர்கள் கொண்டு வருகிற வாகனங்களில், இருசக்கர வண்டிகளில், சைக்கிள் போன்ற வண்டிகளில் சாதி அடையாளங்கள் பொறிக்கப்படுவது, வண்ணம் தீட்டுவது போன்றவற்றை அனுமதிக்கக்கூடாது. வகுப்பறைகளில், கழிப்பறைகளில் சாதி அடிப்படையிலான முழக்கங்களை எழுதுவது போன்றவற்றையும் அனுமதிக்கக்கூடாது என்று பல அறிவுறுத்தல்களை தந்திருக்கிறார். இன்றைக்கு பல சாதியவாத அமைப்புகள் அந்த பிஞ்சு உள்ளங்களில் சாதிய நஞ்சை பரப்புகிற வேலைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவது கவலைக்குரியது. தென் மாவட்டங்களில் நான்குநேரி சின்னத்துறை மட்டுமல்ல, அதுபோல பல தலித் இளைஞர்கள் தாக்கப்படுவதற்கு இதுபோன்ற சாதியவாத மதவாத அமைப்புகளின் செயற்பாடுகள் தான் காரணம் என்பது ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. அண்மையிலே ஸ்ரீவைகுண்டம் அருகே அரியநாயகிபுரம் கிராமத்தை சார்ந்த தேவேந்திர ராஜா என்கிற சிறுவன், 11ஆம் வகுப்பு படிக்கிற பள்ளி மாணவன், 3-4 பேர் திரண்டு வந்து தாக்கியதில் பாதிக்கப்பட்டிருக்கிறான். உயிருக்கு போராடும் நிலையில் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். அவனை நேற்று நான் போய் சந்தித்தேன். இந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினேன். இதுபோன்ற வன்கொடுமைகள் அதிகரிப்பதற்கு எது காரணம் என்பதை கண்டறிவதும் அந்த காரணங்களை களைவதும் மிக இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது. ஆகவேதான் நீண்ட காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விடுத்து வருகிற முக்கியமான கோரிக்கை, சாதி மதவாத நடவடிக்கைகளை கண்காணித்து வன்முறைகளை முன்கூட்டியே தடுப்பதற்கு ஏதுவாக
புலனாய்வு பிரிவு, தனி பிரிவு, நுண்ணறிவு பிரிவு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். இப்போதும் வலியுறுத்துகிறோம். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதற்கான அறிவிப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம். சார், இந்த பட்ஜெட் வந்து மிக நீளமான பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை, ஏமாற்றம் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு தமிழிசை சொல்லுவாங்க. நீளமான பட்ஜெட்டை தந்தாலும் சுருக்கமான பட்ஜெட்டை தந்தாலும் அவர்கள் விமர்சிப்பதற்கென்றே இருப்பவர்கள், குறை சொல்வதற்கென்றே அரசியல் செய்யக்கூடியவர்கள். வரவேற்கக்கூடிய அம்சங்கள் ஏராளம் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் அவர்கள் பார்ப்பதில்லை, பார்த்தாலும் பாராட்டுவதில்லை. சார், இந்த ரூன்ற வார்த்தையை பயன்படுத்துறது ஒரு பெரும் சர்ச்சையாகிட்டே இருக்கு. தொடர்ச்சியாக பாஜக வந்து ரொம்ப கடுமையாக வந்து இல்லை, அது வழக்கமாக பயன்படுத்தி வரக்கூடிய ஒன்று தானே தவிர புதிய நடைமுறை அல்ல. அது வந்து நாம் எப்போதுமே பட்ஜெட்டில் ரூபாயை என்கிற வடிவத்தை இப்போ பயன்படுத்தியிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் 2017 ட்வீட் பண்ணியிருக்காங்க. ரூ என்று போடுவது என்பது வழக்கமான ஒன்று தானே, ஒன்றும் புதிய நடைமுறை இல்லை. அது வந்து பிரிவினை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தமிழ்நாட்டை வந்து பிரிவினை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். அந்த ரூன்றது வந்து இந்தியாவோட மதிப்பிடப்பட்டது. இது வந்து தமிழ்நாடு வந்து பிரிக்க பார்க்குறாங்க. சார், விஜய் வந்து வெற்றி அறிக்கை இல்லை, தமிழ்நாடு பட்ஜெட்டில் ரூன்னு போடுவது வந்து எளிதாக புரியும். ஏற்கனவே நீண்ட காலமாக அதை நடைமுறையில் பின்பற்றி வரக்கூடிய ஒன்று. அதற்கு மேல் என்ன காரணம் என்பதை அரசு தான் விளக்கம் தர வேண்டும். அதில் எனக்கு வேறு ஒன்றும் கருத்து சொல்ல தெரியவில்லை. தேர்தல் அறிக்கையை கல்வி கடன் ரத்து செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது லாஸ்ட் இறுதி பட்ஜெட் வரைக்கும் வந்தாச்சு. இது வரைக்கும் கல்வி கடன் ரத்தான அறிவிப்பு மத்திய அரசு கல்வி கடன்களை பொதுத்துறை இந்திய ஒன்றிய அரசுக்கான பொறுப்பு அது. இது தொடர்பாக இந்திய ஒன்றிய அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறோம். கல்வி உதவித்தொகையை உயர்த்த வேண்டும், அதை நிறுத்தக்கூடாது, கூடுதலாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். கல்வி கடன் தொகைகளை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறோம். இந்திய ஒன்றிய அரசுக்கு இதில் பொறுப்பு இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுக்கு காவல்துறை இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான ஜெனரல் துறையை கட்சியிலே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கருத்து. பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு, பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிற காவலர்களுக்கு அதற்கான செலவின தொகையை வந்து அந்த கட்சி தான் ஏற்றுக்கணும்னு சொல்லி நீதிபதி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இது நல்ல கருத்து தான், வரவேற்கிறோம். பொது இடங்கள்னு சொல்லி